டிவி வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபரும், டிவி வாங்கவே வேணாங்க ஜஸ்ட் எங்க கடைக்கு வந்தா இன்னொரு ஆஃபரும் இருக்குங்க. கோல்டன் இஎம்ஐ ஸ்கீம் நம்ம துசாஷால இருக்குங்க. வாரண்டியே இல்லாம எப்படிங்க டிவி கொடுப்பாங்க? அப்படி என்னங்க டிவி 12 மாசத்துக்கு என்ன இஷ்யூஸ்னாலுமே டிவியை பீஸ் டு பீஸ் மாத்தி தரேன். 50 ரூபாய் ஒரு டிவிக்கு சார்ஜ் பண்றேன். பிரைஸ் எடுத்துட்டோம்னா அந்த குளுக்கோர்மூர்த்தி எந்த நபருக்கு வெறும் 99 ரூபாய் தான். நம்ம இடத்துல உற்பத்தி பண்றதுனால உற்பத்தி விலையிலேயே ஒரு கம்மியான லாபம் வச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்கிராட்ச் கார்டு இருக்கு, ஸ்கிராட்ச் பண்ணுங்க. ஷிம்லான் வந்ததுன்னா உங்க ஃபேமிலியில உங்களோட சேர்த்து 4 பேருக்கு போக வர தங்கறதுக்கான எல்லா செலவும் எங்க கம்பெனியே வந்து பாத்துக்கும். ஃப்ரேம்லெஸ்க்குலாம் 32ல ஒரே ரேட். கோல்டு காயின் இலவசமா கொடுக்க போறோங்க. வெறும் 99 ரூபாய் கட்டி இவ்ளோ பெரிய 55 இன்ச். ஒரே நிமிஷம் மன்னிக்கணும். எனக்கு என்ன நான் இந்த ஆஃபர் அதெல்லாம் விடுங்க சிஸ்டர். நான் முதல்ல ஒரு 3 கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன். எனக்கு அதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க உள்ளுக்குள்ள போய் என்ன ஆஃபர்னாலும் சொல்லுங்க. முதல் கேள்வி, நானே நல்லா அலைஞ்சு திரிஞ்சு நிறைய இதெல்லாம் பார்த்துட்டேன். பார்க்கும்போது என்னன்னா வெளி மார்க்கெட்ல உங்களோட டிவி ரேட்ல ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க, நீங்க அதிகமா கொடுக்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கு என்னங்க எனக்கு பதில் சொல்லுங்க. ஒன்னு. ரெண்டாவது, ஒரு பொருள் வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சர்வீஸ் தான் வந்து கம்பல்சரியா மஸ்ட். ஏன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்னால ஏதோ ஒரு இஷ்யூ கம்பல்சரியா வரதா செய்யும். அதுக்கு உங்க சைட்ல இருந்து எனக்கு சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்கும்? 2. மூணாவது, இந்த ஆஃபர் சொல்றீங்களா 99 ரூபாய், இது வந்து ஆக்சுவலா உங்க பிரான்ச் இருக்கவங்க மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ நாங்க வேற மாவட்டத்துல இருந்து பாக்குறோம் அப்படின்னா எங்களுக்கு என்ன நீங்க பண்ணி கொடுப்பீங்க? இந்த 3 பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீடியோக்குள்ள போங்க. தாராளமா சார், நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். எல்லாமே இந்த வீடியோலயே சொல்றேன். வாங்க போயிடலாம். வணக்கம், என் பேரு ஷாலினி. நம்ம கம்பெனி பேரு சாய் துசாஷா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். நம்ம பிராண்ட் நேம் துசாஷாங்க. நம்ம மேனுஃபேக்சரர் ஆஃப் எல்இடி டிவின்றதுனால இங்க இருக்க ஒவ்வொரு டிவியும் நம்மளோட யூனிட்லயே ரெடியானது. பொருளா வந்து டிவியா வெளியில வர்றது தான் இது எல்லாமே. அதனால கிளாரிட்டி ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும், ரேட்ஸ் ஆகட்டும் இவ்வளோ அஃபோர்டபுளா நம்ம கொடுக்க முடியுதுங்க. நமக்கு பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அந்த டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நம்ம இன்னைக்கு இருக்கிறது அண்ணா நகர் பிரான்ச். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாம்பரம், கொளத்தூர், திருவற்றியூர், ஆலந்தூர், செங்கல்பட்டு, திருத்தணி, விழுப்புரம், கோயம்புத்தூர்னு எல்லா இடத்துலயும் நமக்கு பிரான்ச்சஸ் இருக்குங்க. ஸோ நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒன்று நம்ம கஸ்டமருக்கு டிஃப்ரெண்டா ஆஃபர்ஸும் டிஸ்கவுண்ட்ஸும் கொடுத்துட்டு இருப்போம். இந்த முறை சம்மருக்காக பாத்தீங்கன்னா டிவி வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபரும், டிவி வாங்கவே வேணாங்க ஜஸ்ட் எங்க கடைக்கு வந்தா இன்னொரு ஆஃபரும் இருக்குங்க. அது என்னன்றதை நான் சொல்றேன். அப்ப இந்த சம்மருக்கு வந்து நம்ம 2 தமாக்கா ஆஃபரா கொடுக்க போறோம். 2 தமாக்கா ஆஃபரா கொடுக்குறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிவி வாங்காதவங்களுக்கு நீங்க ஜஸ்ட் எங்க கடைக்கு வந்து விசிட் பண்ணாலே போதும். இந்த கூப்பனை வந்து 99 ரூபீஸ் பம்பர் டோக்கன் இருக்குங்க. இந்த டோக்கனை வந்து நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். வாங்கிட்டீங்கன்னா நாங்க இந்த டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டுருவோம். இதை உங்க கையில கொடுத்துருவோம். நான் ஒரு நாள் சார் நீங்க கேட்டிருந்தீங்கல்ல எப்படி லைவா வந்து எனக்கு வீடியோ கொடுங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நான் லைவா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்றேன். அந்த லிங்க் உங்களுக்கும் கொடுக்குறேன். எல்லா பிரான்ச்சதும் ஒரே டப்பால கொட்டி நான் உங்களுக்கு குலுக்கல்ல எடுத்து ஒரு நபருக்கு இந்த 55 இன்ச்சஸ் WebOS டிவி கொடுக்க போறோங்க. ஓகே, அப்படி பாக்கும்போது இப்போ இதனோட பிரைஸ் எடுத்துட்டோம்னா அந்த குளுக்கோர்மூர்த்தி எந்த நபருக்கு வெறும் 99 ரூபாய் தான். உங்க பிரான்ச் ஏரியால இல்லாதவங்க என்ன பண்ணிக்கலாம்? தாராளமா நீங்க கொரியர்ல வாங்கிக்கலாம் சார். ஜஸ்ட் எங்க கடைக்கு கால் பண்ணுங்க போதும். வரணும்னு கூட அவசியம் கிடையாது. கால் பண்ணியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஒன்னு தான் வாங்கணும்ன்றதும் கிடையாது. நீங்க எத்தனை வேணாலும் நீங்க வாங்கிக்கலாங்க. அண்ட் டிவி வாங்குறவங்களும் இந்த கூப்பனை வந்து வாங்கிக்கலாங்க. சோ இது டிவி வாங்காதவங்களுக்கு. அடுத்தது டிவி வாங்குறவங்களுக்கு இந்த கூப்பன் பேரு கோல்டன் டிக்கெட்னுங்க. டிவி வாங்கி பில் பண்ண பிறகு இந்த டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஸ்கிராட்ச் கார்டு இருக்கு, ஸ்கிராட்ச் பண்ணுங்க. ஷிம்லான் வந்ததுன்னா உங்க ஃபேமிலியில உங்களோட சேர்த்து 4 பேருக்கு போக வர தங்கறதுக்கான எல்லா செலவும் எங்க கம்பெனியே வந்து பாத்துக்கும். அடுத்தது கோல்டன் காயின் வந்ததுன்னா கோல்டு காயின் இலவசமா கொடுக்க போறோங்க. இது ரெண்டுமே இல்லைன்னாலும் நீங்க கவலைப்படாதீங்க. 100 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் கேஷ் பேக் ஆஃபர் இம்மீடியட்டா ஸ்பாட்லயே நீங்க வந்து கேஷ் பேக் எடுத்துக்கலாங்க. இம்மீடியட்டா ஸ்பாட்லயே நீங்க ரெடீம் பண்ணிக்கலாங்க. ஓகே, இதுக்கு ஏதாவது சர்டன் டைம் பீரியட் வரைக்கும் இருக்குங்களா ஆஃபர்? இந்த ஆஃபர் வந்து மே மந்த் வரைக்குமே இருக்குங்க. டிவிஸ்ல நிறைய டிவி சைஸஸ் எல்லாம் இருக்கு. சோ ஒன் பை ஒன் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். கண்டிப்பா சார். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 24 இன்ச்சஸ். இது ஃபுல் HD டிவி, CCTV பர்பஸ்க்கு, மானிட்டர், கேபிள் டிவி, பென் டிரைவ் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. சரிங்க. சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 4950 ரூபாய் தான். சோ இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். சரிங்களா? 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டினா 3 வருஷத்துக்கும் இந்த டிவில எந்த பிரச்சனைனாலும் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். காம்பனன்ட்ஸ் ஏதாவது மாத்தணும்னா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இல்ல, இப்போ எந்த பிரச்சனை பிசிக்கல் டேமேஜ் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்ல எப்படி? இல்ல, என்ன இஷ்யூஸ்னாலுமே நாங்க சரி பண்ணி கொடுத்துருவோம். ஏதாவது பார்ட்ஸ் மாத்துற மாதிரி இருந்ததுன்னு வெச்சுக்கோங்க, ஸ்பேர்ஸ்க்கு மட்டும் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டிங்க. சரிங்க. நீங்க
நீங்க முன்னாடியே கேட்டீங்க சர்வீஸ்லாம் எப்படி பண்ணுவீங்க கொள்ளுவீங்கன்ட்டு. நாங்க அதுக்காகவே செம சூப்பரா சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கோம். மத்த கடை மாதிரி நம்மளதுல கிடையாது. சர்வீஸ் வாரண்டினா என்னன்றது நான் தெளிவா சொல்லிட்டேன். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட், 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட், 6 மாசம் ரீப்ளேஸ்மெண்ட், தனியா அதுக்கு ரேட்ஸ் இருக்கு. அண்ட் 1 இயருக்கு நான் செம சூப்பரான ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. 24 இன்ச்சஸ்க்கு 299, 499, 799, 1299, 1999, 2499, 3499 டிவி சைஸ்க்கு ஏத்த மாதிரி. ஓகே சரிங்களா? இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்களா, நான் இன்னைக்கு சொல்ற சர்வீஸ் வாரண்டில இருந்து ரேட், இந்த ரேட் இப்போ நான் 24 வந்து 4950 சொன்னேன். அது கூட வெறும் 299 கொடுங்க. ஓகே 299 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு சார். சர்வீஸ்க்கு நீங்க எந்த வரியும் படவே வேணாம். எந்த கடையில வாங்கினாலும் எங்களோட ஓன் கடை, அதனால எந்த கடையில வேணாலும் கொண்டு வரலாம். 12 மாசத்துக்கு என்ன இஷ்யூஸ்னாலுமே டிவியை பீஸ் டு பீஸ் மாத்தி தரேன். அது என்ன இஷ்யூனாலும் சிஸ்டர் டிவி உடையாம மட்டும் இருக்கணும் சார். ஓகே, பிசிக்கல் டேமேஜ் இல்லாம பாக்கி எதுவாக இருந்தாலும் நான் பீஸ் டு பீஸ் மாத்தி தரேன். டிவில கோடு விழட்டும், பிளாக் டிஸ்ப்ளே ஆகட்டும், ஒரு சைடு தெரியட்டும், ஸ்பீக்கர் இஷ்யூ, சென்சார் இஷ்யூ, போர்டு இஷ்யூ, எதுனாலுமே சார். ஓகே, அதே மாதிரி ஸ்டார்டிங்ல இன்னொன்னும் கேட்டிருந்தீங்க நீங்க. சொல்லுங்க சிஸ்டர். ரேட் வந்து கம்மியா குடுக்குறாங்க அப்படின்னு. வெளியில நானுமே செக் பண்ணி பார்த்தேன், நம்மளோட நிறைய பேர் கம்மியா குடுக்குறாங்களே சிஸ்டர். சார் கம்மியா குடுக்குறாங்க, கால் பண்ணி கேளுங்களேன். கால் பண்ணும்போது அது வித்தவுட் வாரண்டி ரேட்னுவாங்க. இப்போ என்னன்னா சிஸ்டர், உதாரணத்துக்கு இந்த 24 இன்ச் எடுத்துக்கோம். சோ இது வந்து ஆக்சுவலா நம்ம கிட்ட பிரைஸ் எவ்வளவு சொன்னீங்க? 4950 ரூபாய். ஓகே, வெளியில வந்து நமக்கு இதை விட கம்மியா குடுக்குறாங்க. இப்போ நாங்க அங்க ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணனும் அப்படினா வித்தவுட் வாரண்டி பிரைஸ் தான் கோட் பண்றாங்க. வித்தவுட் வாரண்டி பிரைஸ். வாரண்டிக்கு நான் சொல்ற ரேட், நான் 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் சொல்றேன்ல, அத விடவும் ரேட் ஜாஸ்தியா தான் சொல்றாங்க. இது நான் கன்ஃபார்மா சொல்றேன். ஆனா அவங்க கொடுக்கிறது ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியும் கிடையாது, ஃபுல் வாரண்டின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, சரிங்களா? வாரண்டி என்னன்றதை நீங்க கேளுங்க. நீங்க ஒரு டிவி வாங்குறீங்கன்னா அதுக்கு வாரண்டி இருக்கா? வாரண்டியே இல்லாம எப்படிங்க டிவி கொடுப்பாங்க? அப்படி என்னங்க டிவி? சோ டிவில வாரண்டி இருக்கான்னு கேளுங்க. வாரண்டி ஃபுல் வாரண்டினா என்ன வாரண்டி கேளுங்க. நான் சொல்றேன் என்னென்ன வாரண்டி அங்க கொடுக்குறாங்கன்ட்டு. அங்க வந்து ஸ்பீக்கர், பேக் லைட், போர்டு, இதுக்கு தான் நான் பேனலுக்கு வாரண்டி கொடுக்க மாட்டேன்னுவாங்க. அது என்ன ஃபுல் வாரண்டி? பேனல் வாரண்டினா சப்போஸ் பேனல் ஏதாவது இஷ்யூ ஆச்சுனா நாங்க அதிகமா பேமெண்ட் பண்றோம். ஆமா, நீங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு நான் அந்த மினிமல் அமௌண்ட் வச்சிருக்கேங்க. இங்க கொடுத்திருக்க இந்த அமௌண்ட், நான் இன்னைக்கு சொல்ற ரேட்ல இருந்து இந்த அமௌண்ட் பேசுங்க, கொடுத்தா போதும். 1 இயருக்கு நான் பீஸ் டு பீஸ் மாத்தி தரேன். புரியுது புரியுது. டிவி உடையாம மட்டும் இருக்கணும்ன்றத நான் சொல்றேன். சரிங்களா? அப்படி பாக்கும்போது நமக்கு வந்து அவங்கள விட பிரைஸ் கம்மியா தான் கொடுத்துறோம். கம்மியா தான் நம்ம கொடுக்குறோம். and நிறைய ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். எனக்கு கஸ்டமர் கேர் நம்பர்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கனாலே போதும், உங்களோட எல்லா இஷ்யூஸும் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துடலாம். சோ நெக்ஸ்ட் 32 இன்ச்ங்க. 32 இன்ச்சஸ்ல 4 மாடல் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 24 மாதிரி நான் ஸ்மார்ட் டிவி. இது பாத்தீங்கன்னா 6700 ரூபாய். 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 499 ரூபாய் கொடுத்தா போதுங்க. அடுத்தது இதுல வந்து ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவிலாம் 70ல இருந்து 80% நமக்கு சோனி சாம்சங் எல்ஜிக்கு மேட்ச் ஆகுங்க. மத்த பிராண்டுக்குலாம் 100% மேட்ச் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்லெஸ் டிவி, அப்புறம் வாய்ஸ் ரிமோட்னு வச்சிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரேம்லெஸ்க்குலாம் 32ல ஒரே ரேட் 7850 ரூபாங்க. இதுலயும் நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேங்க. 3% டிஸ்கவுண்ட் போக 7615 ரூபாய் தான். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி எடுத்துக்கோங்க, வெறும் 499 ரூபாய் தான். தயவு செஞ்சு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி எடுத்தீங்கன்னா நான் பெரிய அமௌண்ட் கொடுக்கல. உங்களோட டிவி 1 இயருக்கு நீங்க வந்து எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லாம எந்த ஒரு டென்ஷன் இல்லாம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்த 2 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டியும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? மொத்தம் 3 வருஷத்துக்கு கொடுக்குறேன். சோ இது கூட நம்மளோட கோல்டன் டிக்கெட்டும் 99 ரூபீஸ் ஆஃபரும் இருக்கு. அடுத்தது அப்படியே 40 இன்ச் பாத்துடலாம் வாங்க. சோ 40 இன்ச்லயும் பாத்தீங்கன்னா 4 மாடல் வச்சிருக்கோம். ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்லே வாய்ஸ் ரிமோட், ஃப்ரேம்லெஸ் டிவி, ஃப்ரேம்லெஸ்லே வாய்ஸ் ரிமோட். இதுவும் 1080 பிக்சல் ஃபுல் HD, 15 வாட் ஸ்பீக்கர் கொடுத்து 30 வாட் ஸ்பீக்கர் 32ல இருந்து நம்மளோட பிராண்ட் துசாஷால இருக்கு. அண்ட் 40 இன்ச்சஸ் ஸ்டார்டிங் ஃப்ரேம் டிவிக்கான ரேட் 11300 ரூபாய் சார். சம்மருக்காக 5% டிஸ்கவுண்ட் கொடுத்து 10735 ரூபாய் கொடுக்குறோம். சரிங்களா? இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 799 ரூபாய் கொடுங்க. அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி திருப்பியும் சொல்றேன், டிவி உடையாம மட்டும் எனக்கு கொடுங்க, மத்தபடி எதுவா இருந்தாலுமே நான் வந்து மாத்தி கொடுத்துறேன். ஓகே, அப்படி பாக்கும்போது என்னன்னா சிஸ்டர், இப்போ நீங்க ஆல்ரெடி பிரைஸும் கம்மியா கொடுக்குறீங்க. ஒண்ணு, ரெண்டாவது இதுக்கு வந்து செட்டன் ஆஃபரும் கொடுக்குறீங்க. இது மட்டும் இல்லாம சம்மர் ஸ்பெஷல் ஆஃபர் 2 தமாகா ஆஃபர் கொடுக்குறீங்க. இவ்வளவு நம்மளால எப்படி கொடுத்து கட்டுப்படி ஆகுது மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க சார். நம்ம
கம்பெனியால ஏன் கொடுக்க முடியுதுன்னா முதல் விஷயமே நம்ம மேனுஃபேக்சரர் நம்ம இடத்துல உற்பத்தி பண்றதுனால உற்பத்தி விலையிலேயே ஒரு கம்மியான லாபம் வச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மக்களாக நீங்க எல்லாம் இவ்ளோ சப்போர்ட் கொடுக்கவே தான் சாய்து சாஷாவால இவ்ளோ பிரான்ச்சஸ் போட முடியுது. இவ்ளோ பிரான்ச்சஸும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சோ நீங்க எவ்ளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ எவ்ளோ பிராண்ட் இருந்தாலும் சாய்து சாஷாவை தேடி வரதுனால நாங்க எங்களோட ப்ராஃபிட்டை கம்மி பண்ணிட்டு மினிமலான ப்ராஃபிட்ல உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்ன்றது தான் நாங்க யோசனை பண்ணி அதனால 365 நாளும் டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு நம்ம கொடுக்க முடியுது. அண்ட் ஒவ்வொரு மாசமும் புது 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 ஆஃபர்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்க சொல்ற ஆஃபர்லாம் உங்களோட எல்லா பிரான்ச்சஸ்லயும் அப்ளிகபிள் இல்லைங்களா? எல்லா பிரான்ச்சஸ்லயும் அப்ளிகபிள் சார். ஏன் அப்படின்னா நம்மளது எல்லாமே ஓன் அவுட்லெட், நம்மளோட அவுட்லெட். சோ அதனால எல்லா இடத்துலயும் ஒரே ஆஃபர் ஒரே டிஸ்கவுண்ட். நீங்க கால் பண்ணி கேட்டா வேற வேற மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே ரேட் லிஸ்ட் தான் அனுப்புவாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் 43 இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா சார் 3 மாடல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் டிவி, அடுத்தது பாத்தீங்கன்னா கூகுள் டிவி. கூகுள் டிவில சோனி சாம்சங்க்குலாம் வந்து 100% மேட்ச் ஆகுங்க. சோ அடுத்தது அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா WebOS. சோ WebOS நம்மளோட துசாஷாலே வந்து கொடுத்துட்டோம். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஜிக்கு அப்படியே 100% மேட்ச் ஆகும். மார்னிங் லைட்டும் நைட் லைட் ஒவ்வொரு ரூம்ல ஒவ்வொரு மாதிரி லைட் இருக்கும். அதெல்லாம் வந்து அதை எடுத்துக்கிட்டு அந்த லைட்டிங் ஏத்த மாதிரி உங்களுக்கு வெளிச்சத்துக்கு ஏத்த மாதிரியே டிவியோட பிக்சர் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். மேஜிக் ரிமோட் இருக்கு. எல்லா ஆப்ஷன்ஸும் அப்படியே எல்ஜில இருக்க மாதிரியே இருக்கும். சோ 43 ஓட ஸ்டார்டிங் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட் 14,250 ரூபாய். இதுக்கு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 13,538 ரூபாங்க சார். சரிங்களா? இது வந்து 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. புரியுதுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 1,299 ரூபாய் கொடுங்க. திருப்பி சொல்றேன், நான் ஒரு டிவி காஸ்ட்ல 2 டிவி காஸ்ட்லாம் வாங்கல. சோ மினிமலான அமௌண்ட், அது ரொம்ப ஜென்யூனா இருக்கும். நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் போட்டீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் உங்களுக்கு. எனக்கு இப்போ 1 இயர் வேணாமே, 3 இயர்ஸ்க்கு எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னா அதுக்கு தனியா நம்ம ரேட் லிஸ்டே வச்சிருக்கோம் சார். சோ 3 இயர்ஸ்க்கு தனியா இருக்கு, 6 மந்த்ஸ்க்கு தனியா இருக்கு. இப்போ 1 இயர் வந்து நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து 3 இயர்ஸ்க்கு போடுறதோட 1 இயர் இருந்தாலே போதும்ன்றது இருக்காங்க. 3 இயர்ஸ்னாலும் 3 இயர்ஸ்க்கு செப்பரேட்டா நம்ம ரேட் லிஸ்ட் வச்சிருக்கோம். சோ அடுத்து 50 இன்ச் பாத்துடலாம். சோ 50 இன்ச்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் டிவி, WebOS டிவி, இங்க இருக்கிறது ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கு. 4K 2160 பிக்சல்ல ப்ளே ஆகும். கிளாரிட்டி வைஸ் செம சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. நீங்க உங்களோட பென் டிரைவ்ல 4K வீடியோ கொண்டு வந்து போடுங்க, இதுல ப்ளே ஆகும். 50 இன்ச்சஸ்ல ஸ்டார்டிங் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 24,500 ரூபாங்க சார். இதுல இருந்து சம்மருக்கு 7% டிஸ்கவுண்ட் கொடுத்து 22,785 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 1,999 ரூபாய் கொடுத்தா போதும். மறக்காம கோல்டன் டிக்கெட் கேட்டு வாங்குங்க. கோல்டன் டிக்கெட்ல ஷிம்லாவோ கோல்டு காயினோ இல்லனா 10,000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கு. சோ இந்த டிவிலாம் எடுத்து உங்களுக்கு அடிச்சதுனா ஜாக்பாட் தான். நான் இப்போ அந்த கோல்டன் டிக்கெட் வாங்கி எனக்கு 10,000 வந்துச்சு அப்படினா ஸ்பாட்ல இத நான் பிரைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஆமா, அப்படியே உங்களுக்கு 10,000 திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவோம் நாங்க. ஆன் ஸ்பாட் அப்படியே. ஆமா. ஓகே, சரிங்க சார். சோ அடுத்து பாத்தீங்கன்னா 55 இன்ச்சஸ் பாத்துடலாம். சோ 55 இன்ச்சஸ் WebOS டிவி தான் இங்க வச்சிருக்கோம். இந்த டிவி தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன்னு சொன்ன 99 ரூபீஸ் கூப்பன்ல. ஓகே, சோ வெறும் 99 ரூபீஸ்க்கு இவ்ளோ பெரிய டிவி 55 இன்ச்சஸ் WebOS டிவியை நம்ம கொடுக்கிறோம் சார். சரிங்களா? சோ 55 இன்ச்சஸ்ல 3 மாடல் இருக்கு. ஆண்ட்ராய்டு இருக்கு, கூகுள் இருக்கு, WebOS இருக்கு. ஆண்ட்ராய்டு டிவிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 29,250 ரூபாய். 7% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 27,203 ரூபாய். இது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 2,499 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதுங்க. நீங்க எங்க வேணா போங்க, எந்த பெரிய பெரிய பிராண்ட் கூட போங்க. திருப்பி நான் சொல்றேன், நான் கொடுக்கிற ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, நான் டிவியை ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. டிவியை கொண்டு வந்து கொடுக்க போறீங்க, புது டிவியை எடுத்துட்டு போறீங்க. சரிங்களா? சோ இது வந்து எந்த பிராண்ட்லயும் கொடுக்கல, நம்ம சாய்து சாஷால தான் கொடுக்கிறோம். வெறும் 2,499 ரூபாய் 55 இன்ச்சஸ்க்கு. இதுக்கு மேல 65 இன்ச்சஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3,499 ரூபாய் தான் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு. எல்லா ஷாப்ஸ்லயும் 65 வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேல 70
75 இருக்கு, 75ல டச், 86, 110 வரைக்குமே நமக்கு டிவிஸ் இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஆர்டர் பேசிஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அதே மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க தனிப்பட்ட நபர்ல இல்லாம இவங்ககிட்ட பிரைஸ் நல்லா கம்மியா இருக்கு, நம்ம ஏதாவது ஒரு சொந்த தொழில் மாதிரி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா டீலர்ஷிப் ஏதாவது பாசிபிள்? தாராளமா பண்ணலாம் சார். டீலர்ஷிப்க்கு பாத்தீங்கன்னா நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட தேவையில்ல. 10 லட்சம் 15 லட்சத்துக்கு எடுத்து வியாபாரம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க கடை வச்சிருக்கணும்னு இல்ல, ஏன் எங்களோட பிராண்ட் நேம் துசாஷாலே நீங்க வியாபாரம் பண்ண வேணாங்க. நம்ம மேனுஃபேக்சரர், நம்ம எல்லாருக்குமே ஈஸியா இருக்கிற மாதிரி தான் பண்ணணும். அதனால நீங்க உங்க லோகோவை கொடுத்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணும்போது உங்க லோகோ, டிவிக்கு மேல உங்க லோகோ, ரிமோட்ல, பாக்ஸ்ல, எம்ஆர்பி ஸ்டிக்கர்ல எல்லாத்துலயும் போட்டு தரேன். வெறும் 6 டிவி எடுத்தா போதும். வெறும் 6 டிவி எடுத்தா என் சொந்த பிராண்ட்லயே நான் தொழில் தொடங்கலாம். சொந்த பிராண்டே பண்ணி தருவேன். இந்த பிராண்டிங்க்கு நான் பெருசாலாம் சார்ஜ் பண்ணலங்க. 50 ரூபாய் ஒரு டிவிக்கு சார்ஜ் பண்றேன். சரிங்களா? எல்லாமே சாய் துசாஷா பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓபனா புட்டு வைப்போம். சோ டீலருக்கும் நான் சொல்றேன், ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி வேணும்னா உங்களுக்கும் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குற அதே சார்ட் தான். 24 இன்ச்ல இருந்து 65 இன்ச் வரைக்கும் போட்டுருக்கோம் நாங்க. அதே தான் உங்களுக்கும். சரிங்களா? சோ மத்த ஏதாவது டீடைல்ஸ் வேணும் டீலர்ஷிப்னா டீலர்ஷிப்க்கு தனியா நம்பர் தரேன். அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கோ. சிஸ்டர், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம கிட்ட இந்த இஎம்ஐ ஆப்ஷன், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் எப்படி நீங்க சொல்லிருங்களா? சார், இஎம்ஐ ஆப்ஷன் சூப்பரா கொடுத்துட்டு இருக்கோம். 2 விதமா இருக்கு. ஒன்னு கிரெடிட் கார்டு இருக்குன்னா நீங்க கார்டை ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா கோல்டன் இஎம்ஐ ஸ்கீம் நம்ம துசாஷால இருக்குங்க. இந்த கோல்டன் இஎம்ஐ ஸ்கீம்ல என்ன சிஸ்டர்? இது நகைச்சீட்டு மாதிரி சார். நகைச்சீட்டு எப்படி நீங்க கட்டி முடிச்சிட்டு நகை எடுப்பீங்க, இங்கேயும் கட்டி முடிச்சிட்டு டிவி எடுப்பீங்க. எப்படின்னா இதுல நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். சோ இப்ப ஸ்டார்டிங் நான் சொன்ன 50 இன்ச் வந்து 24,500ன்ட்டு ஸ்டார்டிங் அந்த ரேட்டை புக் பண்ணிப்பீங்கங்க. சோ அந்த ரேட் தான். நீங்க இத வந்து எப்படின்னா மாசம் கட்டணும்ன்றது கிடையாது. வாரம் கட்டலாம். எவ்ரி வீக் எவ்ரி டே கூட நீங்க கட்டலாம். ஒவ்வொரு நாளும் இப்ப இன்னைக்கு இருக்கு, திருப்பி நாளானிக்கு உங்க கையில காசு இருக்குனாலும் வந்து கட்டலாம். மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் கிடையாது. மினிமம் 1000 ரூபாய். நீங்க எவ்வளவு சீக்கிரம் கட்டி முடிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் டிவி எடுத்துக்கலாம். ஒரே மாசத்துல முடிச்சவங்க இருக்காங்க, 3 மாசத்துல முடிச்சவங்க இருக்காங்க, 6 மாசத்துல முடிச்சவங்களும் இருக்காங்க. ஓகே. அப்படி பாக்கும்போது என்ன சிஸ்டர், இப்போ இந்த மாசம் வந்து 24 சம்திங் பிரைஸ் சொல்றீங்க. எனக்கு 3 மாசம் கழிச்சு சப்போஸ் பிரைஸ் ஏறிடுச்சுனா நான் திருப்பி அதிகமா கட்டணுமா? சார், பிரைஸ் ஏறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இங்க புக் பண்ணிருக்க ரேட்டுக்கு தான் நீங்க கட்டுவீங்க. இப்போ 29,000 ஆயிடுச்சுனா 24,500க்கு தான் கட்டுவீங்க நீங்க. நான் இந்த சிட்டு ஆரம்பிக்கும் போது என்ன இது இருக்குதோ அதே தான் நீங்க கட்டுவீங்க. இஃப் இன் கேஸ் இந்த ரேட் வந்து கம்மி ஆயிடுச்சு, இப்போ 24,500ன்றது 20 ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்க, 19 ஆயிடுச்சுனா அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் நீங்க. ஓ பரவாயில்லைங்க. ரேட் கம்மியாச்சுனா நாங்க கம்மியான ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். அதிகமாச்சுனா நாங்க என்ன தேதியில போட்டோமோ அந்த இது மட்டும் இப்போ நம்ம ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டிக்கு 1 இயருக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட், ஸ்பெஷல் ஆஃபரா கம்மியான ரேட் போட்டுருக்கோம். சோ நீங்க அந்த மாதிரி ஆஃபர், இப்போ கோல்டன் டிக்கெட் இருக்கு, 99 ரூபீஸ் கூப்பன் இருக்கு, டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. இந்த டைம்ல முடிக்கிறீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கும் அப்ளிகபிள். ஓ ரைட். பரவாயில்லை. ஓகே. சோ நான் இஎம்ஐயும் போட்டுக்கலாம், அந்த ஆஃபர்ஸும் கிளைம் பண்ணிக்கலாம். சோ எல்லா விதமான விஷயங்களும் வந்து நம்ம கோல்டன் இஎம்ஐல கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகே. as of transport sister, டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா நீங்க நம்ம கிட்ட இத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க வந்து பார்த்து வாங்குறதுக்கு, வந்து பார்த்து வாங்க முடியலன்றவங்க நீங்க கால் பண்ணீங்கனாலே போதும். எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருவாங்க. பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டிவியை டிரான்ஸ்போர்ட் த்ரூ நாங்க அனுப்பிச்சிடுவோம் உங்களுக்கு. டிரான்ஸ்போர்ட்ல டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு டிவிக்கு முன்னாடி பிளைவுட் வச்சு அனுப்புவோம். பிளைவுட் எதுக்குன்னா உங்களுக்கு பேனல் தாங்க மெயின். பேனல் அடி வாங்காம இருக்கிறதுக்காக தான் அதை வச்சு பக்காவா பேக் பண்ணி அனுப்புறோம். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும்னா டிவி வாங்கின உடனே எடுத்து வச்சு அன்பாக்சிங் வீடியோ பிரிக்கிறதுல இருந்து எடுத்து ஆன் பண்ற வரைக்கும் வச்சீங்கன்னா அந்த அன்பாக்சிங் வீடியோவை வச்சுட்டு நீங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். சரி சிஸ்டர், ரொம்ப நன்றி சிஸ்டர். தேங்க்யூ so much. நன்றிங்க சார்.